கிருஷ்ணபிரசாத் அட்வைஸ் பண்ணுறாரு பூமிக்கு. ககன் வந்து கூப்பிட்டா நீ போமான்னு சொல்ல ஓகே சொல்லிட்டு எல்லாமே ரெடி ஆகிறா, சந்தோஷமாக இருக்கா. அடுத்த நாள் இந்த ககன் ஃபேமிலி எப்படா வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே துப்பாக்கியை வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு சரத் சந்திரா ஹாலில் உட்காந்துக்கிட்டு. எல்லாரும் அவரை சுற்றி நின்றுட்டுருக்காங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒரு டென்ஷனோட. ஆனால் ரொம்ப ஜாலியாக வந்து அபூர்வாவும் சித்தியும் நின்றுட்டுருக்காங்க. வரட்டும் வந்து இவர் கையால் சுட்டு தள்ளட்டோன்ற மாதிரி அவங்க 2 பேரும் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ககன் ஃபேமிலி தட்டோட வர்றாங்க. அப்படியே நெல்லுங்க, உயிர் பயம் இருந்துச்சுன்னா அப்படியே ஓடி போயிடுங்க. உங்கள் உயிர் போகணும்னா கால் எடுத்து உள்ளே வைங்க. துப்பாக்கியை வச்சு சீரியஸாக இவர் பேசிகிட்டு இருக்க சாரதா என்ன கொண்டுடுவீங்களா, கொல்லுங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு ககனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. டே அவனை மட்டும்தான் கொல்லணும்னு நினச்சேன், நீயும் வரியா, சரி பையனோட சேர்ந்து அம்மாவும் போ அப்படின்னு திரும்பவும் அந்த துப்பாக்கி இவர் வந்து மிரட்ட கேபி வந்து நிற்கிறாரு. உடனே இவர் கேபியை திட்டுறாரு. அந்த வீட்டு மனுஷனா இருக்கியா, நீயும் செத்து போன்னு சொல்ல மீரா வந்து நிற்கிறா கேபி முன்னாடி. அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாரு சரத்சந்திரா. மீரா 20 வருஷத்துக்கு முன்னாடி இவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்போ நம்ம வீட்டில் ஒரு சாவு விழுந்தது. உடனே இன்னொரு சாவு விழ வேணாம் தான் இவனை கல்யாணம் பண்ணி வச்சேன். 20 வருஷத்துக்கு அப்புறமா கூட இவனை காப்பாற்றுறதுக்காகவே வந்து நிற்கிற, அவங்களோட சேர்ந்து நீயும் போயிடு அப்படின்னு இந்த துப்பாக்கியை காட்ட உடனே சாரதா காதலிச்சா கொன்னுடுவீங்களா, அப்படி கொல்லணும்னு நினைச்சா உங்கள் பொண்ணை தான் ஃபஸ்ட்டு கொலை பண்ணணும். ஏன்னா அவள் என் பையனை காதலிக்கிறா, அது மட்டும் இல்லை பூமி கூட தான் என் பையனை காதலிக்கிறான்னு ஷாக்கு மேலே ஷாக்கு தராங்க சரத்சந்திராக்கு. ஓடி வந்து அபூர்வா இல்லை மாமா இல்லை, ஐயோ பொய் சொல்கிறா, நம்ம பொண்ணு காதலிக்கல, அவன் பையனை காப்பாற்றுறதுக்காக அவள் பொய் சொல்கிறா, சுட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்கிறா அபூர்வா. குருவி சுடுற மாதிரி சுட்டா உடனே செத்து போகிறதுக்காக நான் இங்கே வரல, ஏன் காதலியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன்னு ககன் சொல்கிறா. இரும்பு மாதிரி இருந்த என் மனசுக்குள்ளேயும் பாசத்தையும் நேசத்தையும் வளர்த்தவ இவோ, எனக்காக தான் உயிரையே பணைய வச்சவோ, சாமி கிட்ட யாருக்காகவும் எதுக்காகவும் கையெடுத்து கும்பிடாதன்னா ஃபஸ்ட் டைம் உனக்காக கையெடுத்து கும்பிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அப்புறம் என் ஃபேமிலியை பார்த்துக்கிற பொறுப்பு ஓங்கிட்டு இருக்கு. அதனால தான் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பித்தேன். இதுக்காக தான் நான் இவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ஆமாடா நல்ல கற்பனையில் வாழ்ந்துட்டுருக்க, அன்னைக்கு உனக்காக உயிர் கொடுக்கல, நான் வந்து கைதியாக நிற்கக்கூடாதுன்றதுக்காக எனக்காக கொடுத்தா அப்படின்னு சொல்ல, ஆமாம் சரத்சந்திரா நீ தான் கற்பனையில் வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு சொல்ல, அம்மா பூமி யார் கற்பனையில் வாழ்ந்துட்டுருக்கோன்றது நீ தான் சொல்லணும், இந்த பைத்தியக்காரனுக்கு நல்லா புரிகிற மாதிரி நீ சொல்லு அப்படின்னு சரத்சந்திரா கேட்குறாரு. இந்த அம்மா ரொம்ப நேரம் மௌனம் காக்கிறா. உடனே மிஸ்டர் சரத்சந்திரா ஒரு பொண்ணோட மௌனத்தை புரிஞ்சிக்க முடியாத முட்டாளா இருக்கியே நீ சொல்லிக்கிட்டே நெக்லஸ் எடுக்கிறாரு. இந்த நெக்லஸ் முதல்ல என் அம்மா ஆசையாக செஞ்சது மருமகளுக்காக. இந்த நெக்லஸ் உன் கழுத்தில் போட்டால் 3 முடிச்சுக்கு சமம், இதை போட்டுட்டு உன்னை என் மனைவியை ஆக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நெக்லஸ் போட போகும்போது நில்லுடா அப்படின்னு தடுத்து நிறுத்துறாரு சரத்சந்திரா. உடனே பூமியை பார்த்து, பூமி நான் கேட்கறது உனக்கு முட்டாளாக கூட இருக்கலாம், இவங்க அம்மா சொல்கிற மாதிரி நீ இவனை லவ் பண்ணுறியா எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்க இந்த அம்மா மௌனம் காத்துக்கிட்டே இருக்கா. இவன் பாட்டுக்கு நெக்லஸ் போட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இது ஒன்றும் கல்யாண மண்டபம் இல்லை, இது என் வீடு, உண்மையை சொல்லுமா, அப்படி ஒரு வேளை இவனை நீ லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஹாப்பியாக நீ இந்த வீட்டை விட்டு போகலான்னு சொல்கிறாரு. பூமி நீ இவருக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீ என்ன இவர் பெத்த பொண்ணா அப்படின்னு கேட்க, ஓ இந்த தைரியத்தில் தான் நீ என் வீட்டு வாசப்படி ஏறி இவளை கூட்டின்னு போகிறதுக்காக வந்தியா, இருடா அப்படி பூமியை இழுத்துட்டு போகிறாரு சோபா சந்திர ஃபோட்டோ முன்னாடி. சோபா இதுவரையிலும் உங்ககிட்ட சொல்லாமல் எந்த விஷயம் நான் பண்ணது கிடையாது, இன்னிலிருந்து இந்த பொண்ணை நான் தத்தெடுத்துக்க போகிறேன், அது மட்டும் இல்லாமல் நம்ம பொண்ணு வந்தாள்னா அவளுக்கு எந்த உரிமை இருக்கோ அதே உரிமையில தான் இவ இந்த வீட்டில் இருப்பா அப்படின்னு சத்தியம் பண்ணுறாரு. இப்போ சொல்லடா இவ ஏன் பொண்ணு இல்லைன்ட்டு அப்படின்னு சொல்ல, இப்பயும் என்னால் சொல்ல முடியாது, அவள் என்ன நீ தத்து வாங்கிட்டா மட்டும் அவள் உன் பொண்ணு ஆயிடுவாளா, கட்டிக்கு போகிறவ ஏன் சம்மதம் வேணும்ல, நீ எதுக்காக இங்கே இருக்க யாருக்காக இருக்கன்ற காரணங்கள்லாம் எனக்கு தேவை கிடையாது, இந்த நெக்லஸை போட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு நெக்லஸை போட போகும்போது ககனை தள்ளி விட்டுட்டு நெக்லஸை தூக்கி கீழே போட்டுறா இந்த பூமி. என்னைக்காவது நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேனா அப்படின்றா. அப்பா மனசை குளிர வச்சுட்டா, காதலன் மனசை எரிய வச்சுட்டா இந்த பூமி. ககன் ரொம்ப உடஞ்சி போய் கேட்குறாரு, அப்போ நீ என்னை லவ் பண்ணது நான் அப்படி சொன்னேனா, சாமர்த்தியமாக பதில் பேசுகிறா இந்த பூமி. நான் லவ் பண்ணலை அப்படின்னு வார்த்தையை விடலையே தவிர நான் சொன்னேனான்னு தான் சாமர்த்தியமாக சமாளிக்கிறா. நான் தனியாக இருக்கும்போதெல்லாம் நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்க, நான் இது அங்கிள் கிட்ட சொல்லலை, சொல்லியிருந்தா உங்கள் 2 பேருக்கு சண்டை வந்திருக்கோம். ஏன் ஆண்டி அன்னைக்கு ஃபோனில் என் மருமகளாக நீங்கள் வரையா அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்கு நான் ஓகே சொன்னேனா, நான் சம்மதிச்சேனா, இல்லை எல்லார் விடையும் உங்ககிட்ட நான் க்ளோஸாக இருக்கேன் பூர்ணி, உங்ககிட்டயும் நான் உன் அண்ணனை லவ் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருக்கேனா, சொல்லுங்கள், 4 நாள் எனக்கு சாப்பாடு போட்டு தங்க வச்ச அந்த நன்றி கடன் எனக்கு இருக்குது, அதுக்காக உங்கள் வீட்டு மருமகளாவோ உனக்கு ஒய்ஃபாவோ உனக்கு அண்ணியாவோ நான் வந்துட முடியுமா, இப்படியெல்லாம் ஆவேசமாக பேசுகிறா. இதை பார்த்தது
சொன்னதுக்கப்புறம் ககன், சாரி பூமி, மன்னிச்சிருங்க சரத்சந்திரா, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, அம்மா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கண்ணீரோட கீழே விழுந்த நெக்லஸை எடுத்துக்கிட்டு அம்மாவையும் தங்கச்சியும் கூட்டிக்கிட்டு போயிடுறாரு. இதை பார்க்கும்போது ககன் என்ன லைஃப் லாங் இந்த பூமியோட முகத்துல முழிக்க கூடாதுன்னு நமக்கே தோணுது. அந்த அளவுக்கு இவ பேசிடுறா. உடனே சரத்சந்திரா இவளை தத்தெடுக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் செய்யி அப்படின்னு கேபி கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் ரொம்ப டென்ஷனான இந்த அபூர்வா, நான் பண்ண பிளானு எனக்கே ஆப்படிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நக்ஷத்ரா கிட்ட போய் சொல்றாங்க, அவன் உனக்காக வரல, பூமியை லவ் பண்றான், பூமியை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்தான் அப்படின்னு சொல்ல முதல்ல நம்பாம அதுக்கப்புறம் நம்பி ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறா நக்ஷத்ரா. பூமி உட்காந்து ஒரே அழுக. கேபி சமாதானப்படுத்துறாரு. எங்க அப்பா மனசை குளிர வச்சுட்டேன், ககன் மனசை நோக்கடிச்சிட்டேன், நான் செஞ்ச பாவத்துக்கு நான் என்ன அனுபவிக்க போறேன்னு தெரியலன்னு அழுவுறா. அவ அழுவுறது நம்மளுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதாவது எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஏன்னா அவ்வளோ பேச்சு பேசிட்டா. இங்க சாரதா வீட்டில் சாரதா அமைதியா வாயடிச்சு போய் உட்காந்துருக்காங்க. பூர்ணாவால முடியல. பூர்ணா ஒரே கத்தரா. இப்போ நம்மளை விட அவங்க தான் அவளுக்கு ரொம்ப முக்கியமா போச்சு. ஏன்னா நம்மளை விட அவங்க அதிகமாக சொத்து வச்சிருக்காங்கல்ல, அதனால தான் அவங்க டேரா போட்டிருக்கா. நம்ம இங்க வான்னு சொல்லும்போது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா. இப்போதான் புரியுது அவளோட நாடகம். இந்த நாடகம்லாம் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு நாமளும் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு அவள் தெருவில் வந்து நிற்பா, அன்னைக்கு நாம தான் அவளுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்ல, பூரி அப்படின்னு கத்துறாரு ககன். ரொம்ப நாளாக ஒருத்தரை நம்மளுக்கு பிடிக்குது, திடீர்னு அவங்க நம்மளுக்கு ஏதோ ஒன்று உதவி பண்ணலைன்ன உடனே நம்ம அவங்கள திட்ட ஆரம்பிச்சிடுறோம். அப்போ தான் நம்மளுடைய உண்மையான கேரக்டர் வெளியில் வருது. இப்படியெல்லாம் நீ பேசக்கூடாதுமா, சாரி சொல்லு அப்படின்னு சொல்ல. யாருக்காக நான் சாரி சொல்லணும், உனக்காக சொல்லணுமா அவளுக்காக சொல்லணுமா அப்படின்னு அழுதுகிட்டே பூரி சொல்ல, இங்கே பாரு உன்னோட எமோஷன் எனக்கு புரியுது. ககன் உண்மையிலே எவ்வளோ மெச்சூரிட்டின்னு பாருங்க. தன் தங்கச்சி கிட்ட கேட்குறாரு, உனக்கு ஒருத்தனை பிடிக்கும், ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கெல்லாம் பிடிக்காது, அப்படிப்பட்டவன் சொல்கிற ஐ லவ் யூ நீ ஏற்றுப்பியா அப்படின்னு கேட்க முடியாதுன்னு சொல்கிறா பூர்ணா. அதே மாதிரி தான் பூமி, எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன், அவளுக்கு பிடிக்கலன்னு அவ சொன்னா, அது அவளோட உரிமை இல்லையா? அவ இல்லைன்னு சொன்னதுனால அவ கேரக்டர் ஒன்றும் மாற போகிறது கிடையாது. அதே பூமி தான், அதே நல்ல மனசு தான். இதனால உன் அண்ணன் பலவீனமானவனா நீ நினைக்காத. நாளைக்கு பூமி எதிரில் பார்த்தீங்கன்னா பேசு, பழைய பூமி மாதிரி நினச்சி பேசு. இந்த துக்கத்தை கொடுத்த இந்த ஒரு நாளை நீ மறந்துரு. அதேதாம உனக்கு கூட பூமி நாளைக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா பேசு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இதே மாதிரி என்னைக்கு நம்ம 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்போம். நம்ம வாழ்க்கையில் இருந்து இந்த ஒரு நாள் துக்க நாளை நம்ம நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. ஆஹா சூப்பர், நம்ம ஹீரோ திரும்பவும் பழைய மாதிரி வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.